இன்றைய வீடியோவில் நாம் மிக முக்கியமான மற்றும் அதிக சம்பளம் வழங்கக்கூடிய ஒரு உயர் பதவிக்கான வேலைவாய்ப்பை பற்றி விரிவாக பார்க்கவிருக்கிறோம். இது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் துறையில் நீண்ட கால அனுபவம் வாய்ந்தவர்களுக்கான ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ள நிறுவனம் SEAL-HR. இவர்கள் தங்களின் முன்னணி கிளையண்ட் நிறுவனத்திற்காக இந்த ஆட்கெடுப்பை நடத்துகிறார்கள். இது ஒரு நிரந்தரமான மற்றும் முழு நேர வேலைவாய்ப்பாகும். முதலில் இந்த வேலைக்கான பணியிடம் எங்கே இருக்கிறது என்பதை பார்ப்போம். இந்த வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் சென்னை, மும்பை அல்லது பெங்களூரு ஆகிய முக்கிய நகரங்களில் பணியமர்த்தப்படுவார்கள். எனவே இந்த 3 நகரங்களில் வேலை செய்ய விருப்பம் உள்ளவர்கள் இதற்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அடுத்ததாக சம்பள விவரத்தை பார்ப்போம். இது ஒரு சீனியர் லெவல் பதவி என்பதால் சம்பளமும் மிக அதிகமாகவே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு 13 லட்சம் முதல் 23 லட்சம் ரூபாய் வரை சம்பளம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உங்களின் திறமை மற்றும் நேர்முகத் தேர்வில் நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதைப் பொறுத்து இந்த சம்பளம் மாறுபடலாம். இப்போது இந்த வேலைக்கு தேவையான கல்வித் தகுதி மற்றும் அனுபவத்தை பற்றி விரிவாக பேசுவோம். விண்ணப்பதாரர்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் துறையில் இளங்கலை பட்டம் அல்லது முதுகலை பட்டம் முடித்திருக்க வேண்டும். குறிப்பாக உயர் மின்னழுத்த துணை மின்நிலையம் அதாவது ஹை வோல்டேஜ் சப்ஸ்டேஷன் டிசைன் துறையில் குறைந்தது 15 முதல் 20 ஆண்டுகள் வரை பணிபுரிந்த அனுபவம் இருக்க வேண்டும். இது சாதாரண அனுபவம் அல்ல, நீங்கள் ஒரு திட்டத்தை முழுமையாக வடிவமைத்து வழிநடத்தும் அளவுக்கு திறமை பெற்றிருக்க வேண்டும். வேலையின் தன்மை மற்றும் பொறுப்புகள். இந்த வேலையின் தன்மை மிகவும் பொறுப்பானது. நீங்கள் ஒரு மூத்த மின் பொறியாளராக செயல்படுவீர்கள். சிக்கலான எலக்ட்ரிக்கல் திட்டங்களை, அதாவது காம்ப்ளெக்ஸ் எலக்ட்ரிக்கல் திட்டமிட்டு, ஒழுங்கமைத்து, செயல்படுத்துவது உங்களின் முக்கிய பணியாக இருக்கும். அது மட்டுமின்றி, அந்த திட்டத்துக்கான பட்ஜெட் தயாரிப்பது மற்றும் அதை ஒருங்கிணைப்பது போன்ற நிர்வாக பணிகளையும் நீங்கள் கவனிக்க வேண்டியிருக்கும். தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தால் 34.5 kV வரையிலான உயர் மின்னழுத்த துணை மின்நிலைய திட்டங்களில் விரிவான வடிவமைப்பு அனுபவம் உங்களுக்கு இருக்க வேண்டும். இதில் ப்ரொடெக்டிவ் ரிலே ஸ்கீம்ஸ், ரிலே ஸ்கிமாட்டிக்ஸ் மற்றும் வயரிங் டயக்ராம்ஸ் போன்றவற்றை தெளிவாக வடிவமைக்கும் திறன் அவசியம். மேலும் டிரான்ஸ்மிஷன் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன் வகை துணை மின்நிலையங்கள் மற்றும் EIS துணை மின்நிலையங்கள் குறித்தும் உங்களுக்கு ஆழ்ந்த அறிவு இருக்க வேண்டும். ஒரு சீனியர் இன்ஜினியராக நீங்கள் கிரவுண்டிங் மற்றும் மின்னல் பாதுகாப்பு வடிவமைப்பு, லைட்னிங் புரொடெக்ஷன் டிசைன் செய்வதில் வல்லவராக இருக்க வேண்டும். அத்துடன் பேட்டரி கணக்கீடுகள் உட்பட AC/DC அமைப்புகளை வடிவமைப்பதிலும் உங்களுக்கு அனுபவம் இருக்க வேண்டும். துணை மின்நிலையத்திற்கு தேவையான வெளிப்புற உபகரணங்களை தேர்வு செய்வது மற்றும் அதற்கான விரிவான பாம், பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் தயாரிப்பதும் உங்கள் கடமையாகும். மேலும் ஸ்காடா மற்றும் பிற தகவல் தொடர்பு அமைப்புகளான RTU மாற்றங்கள், ஃபைபர் உபகரணங்கள் மற்றும் லைன் கேரியர் ரிலே உபகரணங்கள் பற்றியும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். NESC விதிமுறைகள் பற்றிய அறிவு மிக முக்கியம். தலைமைத்துவம் மற்றும் நிர்வாகப் பணிகள். இந்த வேலை வெறும் தொழில்நுட்பம் சார்ந்தது மட்டுமல்ல, இது ஒரு சிறந்த தலைமைத்துவ பண்பு தேவைப்படும் வேலையாகும். உங்களுக்கு கீழே பணிபுரியும் 5 முதல் 10 இன்ஜினியர்கள் கொண்ட குழுவை நீங்கள் வழிநடத்த வேண்டும். மிட் லெவல் இன்ஜினியர்களுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக, மென்டோர் இருந்து அவர்களுக்கு தொழில்நுட்ப ரீதியாக உதவி செய்ய வேண்டும். புதிய பிசினஸ் டெவலப்மெண்ட் நடவடிக்கைகளிலும் நீங்கள் பங்கேற்க வேண்டியிருக்கும். நிறுவனத்தின் மூலோபாய திட்டமிடல் மற்றும் மார்க்கெட்டிங் போன்ற விஷயங்களில் உங்களின் பங்களிப்பு எதிர்பார்க்கப்படுகிறது. வாடிக்கையாளர்களுடனான சந்திப்புகளில் நிறுவனத்தின் சார்பாக கலந்து கொண்டு முக்கியமான தொழில்நுட்ப பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும். நீங்கள் ஆட்டோகேட், ஆட்டோகேட் மற்றும் ரெவிட் போன்ற மென்பொருள்களில் உருவாக்கப்பட்ட 3D மாடல்களை ஆய்வு செய்ய வேண்டும். CAD ஆபரேட்டர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களின் வேலையை மேற்பார்வையிடுவதும் உங்கள் பணியின் ஒரு பகுதியாகும். வேலை நேரம் மற்றும் இதர சலுகைகள். பொதுவாக இது போன்ற பெரிய நிறுவனங்களில்
சீனியர் லெவல் பதவிகளுக்கு சிறப்பான பணிச்சூழல் அமைத்துத் தரப்படும். வேலை நேரம் என்று பார்த்தால் இது ஒரு முழு நேர பணி. ஆனால் ப்ராஜெக்ட் தேவைகளைப் பொறுத்து வேலை நேரம் மாறுபடலாம். சில சமயங்களில் ஓவர் டைம் பார்க்க வேண்டிய சூழல் வரலாம், குறிப்பாக ப்ராஜெக்ட் முடியும் தருவாயில் அல்லது அவசர காலங்களில் கூடுதல் நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கும். பெரிய நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களுக்கு போக்குவரத்து வசதிகளை செய்து தருவது வழக்கம். குறிப்பாக இரவு நேரங்களில் பணிபுரியும் போதோ அல்லது ரிமோட் சைட் விசிட் செல்லும் போதோ கேப் வசதிகள் அல்லது நிறுவனத்தின் வாகன வசதிகள் செய்து தரப்படலாம். இது குறித்த முழுமையான விவரங்கள் நீங்கள் வேலையில் சேரும்போது நிறுவனத்தால் தெரிவிக்கப்படும். ஆனால் பொதுவாகவே 15 வருட அனுபவம் உள்ள சீனியர் இன்ஜினியர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் மருத்துவ காப்பீடு மற்றும் இதர படிகளையும் முன்னணி நிறுவனங்கள் வழங்கும். மேலும் நீங்கள் பல்வேறு துறைகளைச் சார்ந்தவர்களுடன் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியிருக்கும். சிவில், மெக்கானிக்கல் போன்ற பிற துறை நிபுணர்களுடன் பேசி டிசைனில் உள்ள சிக்கல்களைக் கண்டறிந்து சரி செய்ய வேண்டும். பவர் சிஸ்டம்ஸ் அனாலிசிஸ் சாஃப்ட்வேர், குறிப்பாக ஏஸ்கேஎம் போன்ற மென்பொருள்களைப் பயன்படுத்தி ஷார்ட் சர்க்யூட் மற்றும் ஆர்க் ஃபிளாஷ் ஆய்வுகளை மேற்கொள்ளும் அனுபவம் உங்களுக்கு கூடுதல் பலமாக அமையும். இறுதியாக, உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ், எம்எஸ் வேர்ட், எக்செல், பவர்பாயிண்ட் பயன்படுத்துவதில் நல்ல திறமை இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பல ரிப்போர்ட்கள் மற்றும் பிரசன்டேஷன்களை தயார் செய்ய வேண்டியிருக்கும். நண்பர்களே, இது ஒரு மிகச் சிறந்த வாய்ப்பு. 13 முதல் 23 லட்சம் வரை சம்பளம் என்பது மிகப்பெரிய விஷயம். எலக்ட்ரிக்கல் டிசைன் துறையில் உங்களுக்கு ஆர்வம் இருந்து சரியான அனுபவம் இருந்தால் உடனே விண்ணப்பியுங்கள். இந்த வேலைக்கான விண்ணப்ப லிங்க், ஜாப் லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த லிங்கை கிளிக் செய்து நீங்கள் நேரடியாக விண்ணப்பிக்கலாம். எங்கள் சேனல் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கோ அல்லது ஒரு சிறந்த ரெஸ்யூம் தயார் செய்வதற்கான உதவிகளுக்கோ நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 968710538224. தயவுசெய்து இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் வேலை தேடும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்களுக்கும் பகிருங்கள். இது அவர்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். நன்றி. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ். நிறைய பேருக்கு இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்றதுன்னு டவுட் இருக்கும். உங்களுக்கு சரியான சிவி ரெடி பண்ண கஷ்டமா இருந்தா கவலைப்படாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. உங்களோட ரெஸ்யூமே இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எடிட் பண்ணி நீங்க இன்டர்வியூல செலக்ட் ஆகுறதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கல்ஃப் மற்றும் ஃபாரின் ஓவர்சீஸ் வேலை வாய்ப்புகள் பத்தி தெரிஞ்சுக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அல்லது மெயில் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.